Hey guys, good evening. Am I audible, guys? Good afternoon, Yes, bro. bro. You are audible. Only 1 minute, please. Okay, bro. Please, கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க லாஸ்ட் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணோம். லாஸ்டா ஒரு லினக்ஸ் சர்வர்ல அப்பாச்சி சர்வர் போட்டு ஒரு பேசிக் HTML கோடு கொடுத்து அதை தனியா ஒரு வெப்சைட்ல எப்படி பப்ளிக் ஆக்சஸ் மூலியமா பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஓகே. Okay, listen. Okay, guys. Okay. So, நம்ம இன்னைக்கு I will be starting, guys. I will be starting a session on Git action. So, நம்ம இது வரைக்கும் we have discussed the AWS. ரொம்பலாம் பார்க்கல. Just we have discussed how we can launch an EC2 instance, how to we can connect the EC2 instance. அதை பத்தி நம்மளுக்கு we have an idea, right? So, and also how to install some software. அதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். எப்படி ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றதுன்ற விஷயம் முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியும். DevOps பத்தி நான் ஐடியா கொடுத்துருக்கேன் முன்னாடி. வாட் இஸ் DevOps? Why do we need to go for DevOps? கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? Here I have given. Yes or no, guys? Yes, bro. Yes, bro. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, so what I will cover today, I am going to cover, I will start with DevOps actually. AWS நம்ம இது வரைக்கும் பார்த்தது அப்படியே இருக்கட்டும். Let's start with DevOps. What is DevOps? வரலாம், பின்னாடி வரலாம். So I'm going to start one of the tool which is nothing but Git அப்படின்ற ஒரு டூலை பத்தி நம்ம இன்னைக்கு we will discuss. So நம்ம we are going to discuss about Git அப்படின்ற ஒரு டூலை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். What is Git அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். So any idea, guys? What is Git? இதுக்கு முன்னாடி எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா Gitன்ற வார்த்தையை? Gitனா என்ன அர்த்தம்னு? Git is a platform, bro. It is a platform. Okay. What else? What else? Right. பரவாயில்ல. Remember, Gitன்றது என்னன்னா, Git is a kind of source code management tool சொல்லுவாங்க. Git என்னன்னு சொல்லுவாங்க? Source code management tool. Source code management tool. But கேள்வி என்னன்னா, what is source code management? அப்படின்னா என்ன அர்த்தம்? Or short of SCM, source code management. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா as a developer, right? Whenever if we take developer, consider one full stack developer. Full stack developer. அவங்க பொதுவா என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க? They will do the full stack development, right? Say they are good in front end. Say for an example, if we take Java, front end க்கு எது பிரச்சனை இல்லை. They already know HTML, CSS, JavaScript, Bootstrap, jQuery, right? jQuery or maybe Angular or React. இந்த மாதிரி front end oriented டெக்னாலஜில அவங்க குட்டா இருப்பாங்க. In the same way, full stack developer, they know the backend also. They know the backend also. So consider if it is a Java, right? In Java, we have a backend like a Spring Boot or Spring or Hibernate, like that. And if we take database, they might know like MySQL, Oracle, இந்த மாதிரி சில டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியும். அவங்கள தான் நம்ம full stack developer னு சொல்லுவோம்.
இப்ப பொதுவா இந்த டெவலப்பருடைய மெயின் ரோல் என்னன்னா they have to write the code actually. For what? Not to develop the application. They have to write the code. For what? Not to develop an application. So once they have written the code, that code basically we can call it as source code. அந்த கோட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சோர்ஸ் கோட். அப்ப இந்த சோர்ஸ் கோட் அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, இந்த கோடை மேனேஜ் பண்றதுக்காக மேபி கைண்ட் ஆஃப் ஸ்டோர் பண்றதுக்காக கூட எடுத்துக்கோங்களேன். இப்பத்துக்கு ஸ்டோர் அதை பண்றதுக்காக பயன்படுத்துற டூல் தான் இந்த கிட். மேபி நம்ம கேள்வி நம்மளுக்கு எழலாம், எதுக்காக கிட்ன்ற டூலை பயன்படுத்தணும்? இந்த கோடை நான் லோக்கல் லேப்டாப்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாமே. என்னுடைய லேப்டாப்ல டிரைவ்ல, சி டிரைவ்ல, டி டிரைவ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஷேர்டு டிரைவ் லைக் கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரைட். அப்புறம் எதுக்காக நான் கிட்டை யூஸ் பண்ணணும்? சி, ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா you will basically work for projects. There are many projects, you will work for some project. So இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல அட்லீஸ்ட் 3 or 4 டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அட்லீஸ்ட் 10 டெவலப்பர் கூட இருக்கலாம், 100 டெவலப்பர்ஸ் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. 3 or 4 டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே எதுக்காக ஒர்க் பண்றாங்க? சேம் அப்ளிகேஷனுக்காக ஒர்க் பண்றாங்க. அப்போ அவங்க ஒர்க் பண்றது எல்லாமே ஒரே கோட் பேஸ்ல தான். அவங்க ஒர்க் பண்றது எல்லாமே ஒரே கோட் பேஸ்ல தான். ஒரு டெவலப்பர் ஏதோ ஒரு சேஞ்சஸ், ஒரு லாகின் ஃபீச்சர், சே ஃபார் an எக்ஸாம்பிள் டெவலப்பர் 1 அவர் வந்து ஒரு லாகின் ஃபீச்சர்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். டெவலப்பர் 2 இஸ் ஒர்க்கிங் ஃபார் some other feature, say registration feature. Say developer 3 is working for card feature. Developer 4 say they are working for payment feature. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சேம் ஃபிளிப்கார்ட் ஆர் சேம் அமேசான் ஆர் சேம் மிந்த்ரா, சேம் ஒரு அப்ளிகேஷனுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன பண்ணணும்? டே எண்ட்ல என்ன பண்ணணும்? they have to do the merging, right? They have to merge the entire code. அது தனித்தனி அப்ளிகேஷன் கிடையாது, எல்லாம் ஒரே அப்ளிகேஷனுக்காக தான். இவங்க 4 பேருமே ஒரே அப்ளிகேஷனுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன பண்ணணும்? they have to merge the code. And do you think is it an easy task? Is it easy? Is it easy task? மேபி நீங்க நினைக்கலாம், ஒரு பென்ட்ரைவ்ல ஒரு கோட் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு மிஷின்ல ஒவ்வொருத்தரா முடிச்ச அப்புறமா அவங்க பென்ட்ரைவ்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கூகுள் டிரைவ் வச்சிருக்காங்க, அதுல இருக்கிறத எடிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம மெர்ஜ் பண்ணலாம். நோ கைஸ், நாட் லைக் தட். இட் இஸ் நாட் an easy task. It is not at all easy task. ஒரே ப்ராஜெக்ட்ல 2 டெவலப்பர் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணா கூட கடைசியில அந்த கோடை மெர்ஜ் பண்றது ஈஸியான டாஸ்க் கிடையாது. அந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்றது ஈஸியான டாஸ்க் கிடையாது. அந்த கோடை மேனேஜ் பண்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அப்போ லினஸ் டார்வல்ட் அப்படின்னு ஒரு பர்சன் என்ன பண்றாரு? லினஸ் டார்வல்ட் இவர் என்ன பண்றாருன்னா, இவர் தான் வந்து ஆக்சுவலி லினக்ஸ் கர்னல் அப்படின்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலை கண்டுபிடிச்சவர். ஓப்பன் சோர்ஸ் டூலை கண்டுபிடிச்ச சேம் பர்சன். லினக்ஸ் கர்னல் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதை டெவலப் பண்ணது இதே பர்சன் தான். அப்போ ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஜாவா இல்ல பைத்தான், C# இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ல கிட்டத்தட்ட 100-150 பேர் 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ப்ராஜெக்ட்ல. அந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அப்ப அவர் என்ன முடிவு பண்றாரு? அப்ப இந்த கோடெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம ஒரு டூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணா என்ன, நம்ம ஒரு டூலை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? லினக்ஸ் டார்வல்ட் இவர் டெவலப் பண்ண இந்த டூலுக்கு பேர் தான் கிட். இவர் தான் லினக்ஸ் கர்னலையும் டெவலப் பண்ணவர். இங்க பாருங்க, லினக்ஸ் உடைய ஃபவுண்டரே இவர் தான், இந்த லினக்ஸ் டார்வல்ட். ரைட், 53 வயசு ஆகுது இவருக்கு. ரைட், ஸோ இவர் என்ன பண்றாரு? கிட்னு ஒரு டூலை மார்க்கெட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எதுக்காக? The reason because in order to manage the source code, it is very difficult to manage the source code if you are even 2 or 3 members. But open source projectல எடுத்துட்டா எத்தனை கான்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க தெரியுமா? இப்போ ஜாவாலாம் எடுத்துக்கிட்டா, or if you take, right, for an example, Kubernetes ஒரு டூல் படிக்க போறீங்க நீங்க, ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் Kubernetes. Let me open Kubernetes. கிட்டத்தட்ட
இதுல இது வரைக்கும் எத்தனை சேஞ்சஸ் திரும்ப நடந்திருக்கு? 1,18,486 சேஞ்சஸ். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நிறைய டெவலப்பரால இந்த கோட்ல சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். அப்ப அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது மேனேஜ் பண்றது. மேபி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், 2 or 3 மெம்பர் தான் ஈஸியா மேனேஜ் பண்ணிடலான்னு. பட் ரியல் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய பிக் பெயின் தெரியும். அதனால இவர் என்ன பண்றாரு, இந்த கோடை மேனேஜ் பண்றதுக்காக இவர் ஒரு டூலை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த டூலுக்கு பேர் தான் கிட். அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண பர்சனுக்கு பேரு இந்த லினக்ஸ் டார்பன். இவர் தான் லினக்ஸ் கர்னல் டெவலப் பண்ணதும் இவர் கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ கிட்ன்றது என்னன்னு கேட்டாங்கன்னா கோடை மேனேஜ் பண்ற ஒரு டூல். அதனாலதான் கிட்ட நம்ம என்னன்னு சொல்றோம், we basically call it as source code management tool அப்படின்னு நம்ம சொல்றோம். கிட்ட ஏன் நம்ம source code management tool சொல்றோம்? The reason because here we are going to manage the code. So far clear? Yes, bro. கஷ்டமா இருக்கா எப்படி? புரியலையா? புரியுது. நீங்க கிட்ட ஃபுல்லா பார்த்த அப்புறம் ஃபுல்லா புரிஞ்சிடும். இப்பத்துக்கு கிட்னா என்னது, SCM டூல், அவ்வளவுதான். பட் கிட்ட பத்தி நீங்க இன்னும் இன்டெப்தா ஒரு 4-5 days நம்ம பார்க்க போறோம். அட்லீஸ்ட் ஒரு 3 days பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கிட்ட பத்தி ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். சரியா? ரைட். Okay, bro. ஸோ அடுத்து Git is not only a source code management tool. Git is also called as it's a version control system. Version control system. Now, what is mean by version control system? Guys, பொதுவா version control system என்றது Git introduce ஆன அப்புறம் வந்த வார்த்தை இல்லை, அதுக்கு முன்னாடியே இருக்கிற வார்த்தை. ரெண்டு வகையான version control system இருக்கு. One is centralized version control system. Centralized version control system. And another one is distributed version control system. இப்போ கேள்வி என்னன்னா, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சா Git எதுக்கில வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். Git is the source code management tool. That's fine because here we are going to manage the code. But what is version control system? First of all, what is version control system? What is versioning? What is versioning or version control system na என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு நார்மல் ஒரு நோட் பேட் எடுத்துக்கிறேன் வச்சுப்போம். நார்மல் ஒரு நோட் பேட் எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சனா இருந்தா நோட் பேட்ல என்ன பண்றாங்க, ஜாவா கூட எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஃபீச்சரை டெவலப் பண்ணிட்டான்னு வச்சுப்போம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் லாகின் ஃபீச்சருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 100 lines ஆஃப் கோட் எழுதியிருக்காங்க. எஸ், கோட் இஸ் ரெடி. இன்னைக்கு நைட்டு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நாள். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் மை ஓகே ஜாவான்ற கோட் எழுதியிருக்காங்க. லாகின் ஃபீச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக 100 lines எழுதியிருக்காங்க. மேபி ஐ கேன் மார்க் இட் அஸ் திஸ் இஸ் மை வெர்ஷன் 1.0 அப்படின்ற மாதிரி பேரையும் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு சில நாட்கள் என்ன பண்றாங்க, திருப்பி ஒரு ஃபீச்சருக்காக ஒர்க் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீச்சருக்காக இதுக்கு ஒரு 500 lines ஆஃப் கோட் எழுதியிருக்காங்க. இதை முடிச்ச அப்புறமா they are call it as version 2.0. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறமா கார்ட் ஃபீச்சருக்காக டெவலப் பண்றாங்க. அது இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 1000 lines ஆஃப் கோட் எழுதியிருக்காங்க. இந்த லைனை எழுதிட்டு அப்புறமா they are calling is a version 3.0. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 100 லைன்ல எழுத முடியாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளோ நாள், ஒரு 100 லைன் எழுதலாம், தப்பு இல்லை. பட் பேஸ்ட் ஆன் த ஃபீச்சர், பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் தட் வி ஆர் ஒர்க்கிங், காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து இருக்கு. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு சேஞ்சஸை பண்றேன். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிருக்கேன், சில அதை எழுதிட்டு அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அதே ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி சில சேஞ்சஸ் பண்றேன், திருப்பி சேவ் கொடுத்தா ஓகே குட். அதுக்கடுத்து நான் திருப்பி அதே ஃபைல் ஓப்பன் பண்றேன், சேவ் பண்றேன். பட் கடைசியா இது மட்டும் தான் இருக்கும் கைஸ், the latest version மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். ஆமா தானே? it will have the latest version, right? Yes, bro. But நம்ம ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலை எழுதிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து வெர்ஷன் 1.0 சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் அதே ஃபைலை ஓபன் பண்றேன், திருப்பி சில சேஞ்சஸ் பண்றேன், சேவ் ஆஸ் கொடுத்து வெர்ஷன் 2.0. அடுத்த நாள் திருப்பி அதே ஃபைல் ஓபன் பண்ணிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து வெர்ஷன் 3.0. இந்த மாதிரி சேவ் பண்ணா நம்மளுக்கு என்ன இருக்கும், 3-4 ஃபைலா இருக்கும் இல்லைங்களா? ஆமா தானே? Yes, bro. ஆமா bro. பட்
இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கரெக்டா வந்து 3:20க்கு இந்த ஃபைல நான் எது வரைக்கும் எழுதியிருக்கேன் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியணும். என்னால பார்க்க முடியுமா? 3:20க்கு லாஸ்டா நான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன்னு தெரியும் பார்க்க முடியுமா? There are one new word is available, guys, in IT word, which is called point and time recovery. Point and time recovery. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேபி சில நாட்களுக்கு பிறகு இந்த ஃபைல்ல இந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, இந்த டைம்ல இந்த ஃபைல்ல என்ன சேஞ்சஸ் இருந்துச்சு, அதான் பாயிண்ட் அண்ட் டைம் ரெக்கவரி. அப்படி ஒண்ணு நம்ம இந்த இடத்துல எழுதுற ஃபைல எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, எடுக்கவும் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஒருத்தர் வராரு உங்ககிட்ட, இஸ் சேயிங் ரைட், சே நீ ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உனக்கு திடீர்னு மேபி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கணும்னு தோணுது, இல்ல பார்க்கணுன்ற நீடு வருது, இல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் இந்த ஃபைல்ல பண்ணிட்டு இருக்கேன்னு நான் எனக்கு பார்க்கணும். ஆர் உனக்கு ஒவ்வொரு வாட்டி நீ சேவ் பண்ணும்போது அந்த எல்லா ஹிஸ்டரியும் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ நானே அது எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ண, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஏன் அந்த டூலுக்கு போகக்கூடாது? அந்த டூல் தான் which is nothing but a Git. சப்போ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னா, நம்ம கிட்ட அந்த ஃபைலுடைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது அந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் வெர்ஷன்ஸ் எப்பவுமே உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, சென்ட்ரலைஸ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்னது? வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வெரி சிம்பிள். யூ கேன் have the multiple version, but who is going to manage those version? அதான் கேள்வி. Who is going to manage those version? அத நீங்க பண்ண போறது இல்ல. யாரு? Git. Git என்ன பண்ண போகுது, நீங்க ஒவ்வொரு வாட்டி சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது ஒரு ஃபைலை நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த ஃபைல்ல பண்ற சேஞ்சஸை யார் ரெக்கார்ட் பண்றது? Git record those changes. யாரு? Git. Git வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கும். நீங்க அந்த ஃபைல்ல எந்த டைம்ல எப்ப வேணாலும் வாட் எவர் த சேஞ்சஸ் தட் யூ ஆர் டூயிங் ஆன் த ஃபைல், ரைட்? Who will record? The Git will record. Thereby in future, if you want to recover at the particular point or at the particular time, you can able to recover. How? That also by the Git. So whenever அதுக்காக தானே இந்த போட்டோஸ், ரைட்? ஒரு கல்யாணம் நடக்குது, இல்ல ஒரு ரிசப்ஷன் நடக்குது, ரைட்? ஒரு போட்டோஸ்லாம் எடுத்து வைப்பாங்க. என்ன காரணம்? The reason because அந்த நேரத்துல நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்றதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் a snapshot. In the same way, using the Git also, whatever the changes that you are doing on your project or on your code, that you can able to record it. Why we are recording? Later you can recover. Later you can recover by using the Git. Are you clear, guys? What is version control system? Yes or no? Yes, bro. புரிஞ்சு. சரி. So what is distributed, what is centralized version control system? அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்ட்ரலைஸ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட்னா என்ன? சென்ட்ரலைஸ்ல பாத்துட்டீங்கன்னா you can see the central server, guys. சென்ட்ரலைஸ்ல ஒரு சர்வர் ஒன்று இருக்கும். இதுதான் சென்ட்ரலைஸ்டு சர்வர். சென்ட்ரலைஸ்ட் சர்வர். இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதுதான் டெவலப்பர் 1 உடைய லேப்டாப். இது டெவலப்பர் 2, இது டெவலப்பர் 3. கன்சிடர் டெவலப்பர் 1, டெவலப்பர் 2 அண்ட் டெவலப்பர் 3. இப்போ டெவலப்பர் 1 வந்து ஒரு சேஞ்சஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் வேலை முடிச்ச உடனே அவன் என்ன பண்றான், கோடை புஷ் பண்ணிட்டான். எதுக்கு? சென்ட்ரலைஸ்டு சர்வருக்கு கோடை புஷ் பண்ணிடுறான். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1.0 புஷ் பண்ணிட்டாங்க. 1.0. இப்போ இந்த டெவலப்பர் என்ன பண்றான், இந்த கோடை புல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? 1.0 இவன் கோடை புஷ் பண்ணியிருக்கான். இது வந்து சென்ட்ரலைஸ் சர்வர்ல இருக்கு. திருப்பியும் அடுத்த வெர்ஷனுக்காக அடுத்த நாள் ஒர்க் பண்றானா, அவனுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் எங்க இருக்கும்? சர்வர்ல இருக்கும். இப்போ 1.1க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையை முடிச்ச உடனே திருப்பி என்ன பண்ணிடுவாங்க, சர்வருக்கு அனுப்பிடணும்.
1.2க்கு ஒர்க் பண்ணும்போது அவர் வேலையை முடிச்சோடனே எதுக்கு அனுப்பிடணும்? சர்வருக்கு அனுப்பிடணும். அதே மாதிரி தான் இந்த டெவலப்பர் 2 அவருடைய வேலையை முடிச்ச உடனே சர்வருக்கு அனுப்பிடுவார். இவருடைய வேலையை முடிச்ச உடனே சர்வருக்கு அனுப்ப வேண்டியதுதான். சேம் டெவலப்பர் 3யும் அதே வேலை விஷயம் தான் பண்ணுவாங்க. இப்ப இதால என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெவலப்பர் இருக்கான் பாத்தீங்களா, அவருடைய கரண்ட் காப்பி, இப்ப கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அந்த காப்பி மட்டும்தான் லேப்டாப்ல இருக்கும். ப்ரீவியஸ் காப்பி எல்லாமே, ப்ரீவியஸ் வெர்ஷன் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல தான் இருக்கும். சென்ட்ரலைஸ்ட் சர்வர்ல மட்டும் தான் இருக்கும். இந்த இமேஜ் இன்னும் நம்ம கிளியரா இருக்கும். Say I will go for the image CVCS versus DVCS. Let me open this image. இந்த image புரியுதா பாருங்க. I can open different images. Right. So first image எடுத்துப்போம். Let me clear this. Okay. ஒரு நிமிஷம். ரைட். இப்ப பாருங்களேன், இப்போ இது டெவலப்பர் ஏ, திஸ் இஸ் டெவலப்பர் பி. டெவலப்பர் பி, இந்த டெவலப்பர் ஏ அவனுடைய வேலையை முடிச்ச உடனே அந்த கோடை எதுக்கு அனுப்பிடுவான்? சர்வருக்கு அனுப்பிடுவான், சென்ட்ரலைஸ்டு சர்வருக்கு அனுப்பிடுவான். அதே மாதிரி டெவலப்பர் பி அவன் வேலையை முடிச்ச உடனே என்ன பண்ணிடுவான்? சென்ட்ரலைஸ்டு சர்வருக்கு கோடை அனுப்பிடுவான். இதுதான் சென்ட்ரலைஸ்டு சர்வர் நடக்கிற விஷயம். அவருடைய கரண்ட் காப்பி மட்டும் தான் சர்வர் ஏ சர்வர் பில இருக்குமே தவிர ப்ரீவியஸ் காப்பி எல்லாமே எங்க மேனேஜ் ஆயிட்டு இருக்கும்? இந்த சர்வர்ல மேனேஜ் ஆயிட்டு இருக்கும். பட் அதுவே டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டெவலப்பரையே ஒரு கோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன திரும்ப பண்ணுவான்? அந்த கோடை சர்வர்ல புஷ் பண்றானா, அது மட்டும் இல்லாம லோக்கலாவும் ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். உங்க லோக்கல் லேப்டாப்ல லோக்கலாவே ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிட்டு அந்த சர்வர்லயும் கோடு இருக்கும். கரண்ட் காப்பியும் லேப்டாப்ல இருக்கும், ப்ரீவியஸ் காப்பியும் லோக்கல் லேப்டாப்ல இருக்கும், ப்ரீவியஸ் காப்பியும் சர்வர்ல இருக்கும். அதே மாதிரிதான் சிஸ்டம் பி, அவனுடைய கரண்ட் காப்பி இங்க இருக்கு, ப்ரீவியஸ் காப்பி எல்லாமே இங்க இருக்கு, ப்ரீவியஸ் காப்பி எல்லாமே இங்க இருக்கு. சரிங்க, என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்ட்ரலைஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட்? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, உங்க சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல கரண்ட் காப்பி என் லேப்டாப்ல இருக்கும், ப்ரீவியஸ் காப்பி எல்லாமே சர்வர்ல இருக்கும். பட் டிஸ்ட்ரிபியூட்டட்ல இந்த என்னுடைய ப்ரீவியஸ் காப்பியும் என்னுடைய லோக்கல் லேப்டாப்ல இருக்கும், ரிமோட்லயும் இருக்கும், சர்வர்லயும் இருக்கும். இதால என்ன லாபம்னா, ஒருவேளை இந்த சர்வர் இங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு காரணத்தால இந்த சர்வர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனை? ப்ரீவியஸ் காப்பி எல்லாமே சர்வர் கிட்ட தான் இருக்கு, இட் இஸ் நாட் அவைலபிள் இந்த லோக்கல் மிஷின். அப்ப இவங்களுக்குலாம் எப்படி அந்த கோடு கிடைக்கும்? பட் ஒருவேளை டிஸ்ட்ரிபியூட்டட்ல ஒருவேளை சர்வர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கோடு அவனோட லோக்கல் ரெபாசிட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, கோடு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இவனுடைய சர்வர் ரெபாசிட்லயே இருக்கு. இன்னொரு டெவலப்பர் வந்து அவனுடைய கோடு அவங்ககிட்டயே இருக்கு, இன்னொரு டெவலப்பர் வந்து அவங்ககிட்டயே கோடு இருக்கு. அப்ப லோக்கல் இருக்கு, ரிமோட்ல இருக்குன்னா நம்மளுக்கு என்ன கவலை? ரிமோட்டே ஃபெயில் ஆனா கூட லோக்கல்ல கோடு இருக்கு, லோக்கல்ல ஃபெயில் ஆனா ரிமோட்ல இருந்து கோடு எடுத்துக்கு, இன்னொரு லேப்டாப் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? அந்த கோடை எடுத்துட்டு போறேன், புல் பண்ணிக்க போறேன். சதான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். சென்ட்ரலைஸ்ல ப்ரீவியஸ் காப்பி சர்வர்ல இருக்கும், பட் டிஸ்ட்ரிபியூட்டட்ல கரண்ட் காப்பி பிளஸ் ப்ரீவியஸ் காப்பி ரெண்டுமே லோக்கல் சர்வர்லயும் மெயின்டைன் ஆகும், ரிமோட் சர்வர்லயும் மெயின்டைன் ஆகும். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? எஸ் ப்ரோ. புரியல சொல்லுங்க, பரவாயில்ல. புரிஞ்சு. இந்த இமேஜ பாருங்க, இன்னும் கிளியரா. சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரி, ஒரு டெவலப்பர் அவனுடைய அப்டேட்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா,
we will have the local repository, also remote repository. We have a local repository, we have a remote repository. That's distributed version control system, right? So, depth of listen. But as of now, remember, Git is a version control system. Whether it is a centralized or distributed, you have to tell them distributed version control system. It is a distributed version control system. But is there any example for centralized? Yes, we have an example. For centralized, an example na SVN. Appalla or 5 years, 10 years back, the IT company they have used this one. SVN. But now most of the company they have moved from centralized to distributed. Labam in a current copy and the previous copy, both are available in the local repository and also remote repository. அதனால ஏதாவது ஒரு மிஷின் ஃபெயில் ஆனா கூட எனக்கு கவலை கிடையாது. I don't have any problem on this. So இப்ப கிட்ட பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கிட்ன்றது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். கிட்ன்றது it's a distributed version control system and source code management tool. Guys, any doubts so far? புரியல கேளுங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எதுவும் டவுட் இல்ல ப்ரோ. Clear, bro. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? Quickly will start how to download and how to install the Git அது பார்க்கலாம். So அதுக்காக நான் என்ன பண்றேன்? Let me go with my AWS management console. Okay, so I will open the AWS management console. Click on sign into console. So here I will launch some EC2 machine. So click on EC2 and launch an instance. And I have to give a name. So this is my way to create an EC2 machine. EC2, say I need to understand Git, right? Let me give EC2 Git demo like that. I have given the name actually. So and I have to select the AMI. So let me go with the Linux, the kernel version, the Linux AMI kernel version I will go for. And the instance type, I will choose the instance type. Let me go with something large actually. Large is, you have to pay it, right? So, but T2 micro, yeah, let's try with the T2 micro, no problem. T2 micro. Or as of now, I don't have any problem. I will go with the launch. T2 launch. T2 launch. And I have to give the key pair name. Guys, you in your case, don't go for launch, go with the micro, T2 micro. Then I will use the key pair. I don't have a key pair. Let me create a new key pair. Say this is my Linux Git. Okay. So I will click on create a key pair. That's it. Network settings. No need to worry. Configure storage. Fine. Nothing. Just click on launch instance. Launch instance. So let's see. View all instances. Let me refresh. Yes, my instances running. I have this EC2 Git demo. Let me click on this and click on connect. And I will, before connecting, let me copy this and I will open my terminal. Here, just to type, I will go with the downloads folder and I will paste that SSH command. Let's see whether it is connecting or not. Permission for 0x2 open. It is required to your private key files are not accessible by others. Why? Already available, right? So 1 minute. chmod 400 Linux Git
dot append. Now let's try. Yes. So now I have connected to my EC2 machine. EC2 hyphen user at the rate of a private IP address. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் 3 வழியில EC2 கனெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் இல்ல நார்மல் EC2 கனெக்ட் ஃபீச்சர் அப்படி இல்லைன்னா புட்டி யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா டிட் யூ ரிமெம்பர் Yes, bro. ஓகே இப்போ நான் இந்த மிஷின்ல கிட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றேன் how to check simply type git space hyphen type version press enter you are seeing git command not found அப்படின்னா என்ன அர்த்தம்னா git இல்லைன்னு அர்த்தம் அப்ப நான் என்ன பண்ணேன் git இன்ஸ்டால் பண்ணணும் லினக்ஸ் மிஷின்ல if you want to install something guys Linux machine if you want to install anything what do you need to install git on Linux as a first step just type git space hyphen version obviously you will see an error guys this case you will see an error but நம்ம git எப்படி install பண்றது so you have to use some command what is the command you have to use it using the package called yum package yum space முதல்ல அதுக்கு முன்னாடி sudo user ஆயிட்ட அப்புறமா right yum install space you can type a command called git yum install git இந்த command யூஸ் பண்றீங்க அது மூலமா git install பண்ண முடியும் let's check actually yum install git press enter install பண்ண முடியல காரணம் என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சூடோ யூசரா மாறணும் இது வந்து நார்மல் யூசர் இவர் பவர்ஃபுல் யூசர் கிடையாது நம்ம பவர்ஃபுல் யூசரா மாறணும் எப்படி சூடோ ஸ்பேஸ் எஸ்யூன்னு கொடுத்தா நீங்க ரூட் யூசரா மாறிடுவீங்க பாத்தீங்களா ரூட் யூசரா மாறிடுவீங்க இப்போ நீங்க டைப் பண்ணுங்க எம் இன்ஸ்டால் கிட்னு கொடுத்தீங்கன்னா it will start installing the git is this okay yes press y press enter it will start installing the git guys so அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் sudo space su கொடுத்த அப்புறமா மறந்துடாதீங்க so you have to type sudo space su கொடுத்த அப்புறமா you have to use this command guys sudo space su what for what to become root user actually to become root user அதுக்கப்புறமா to install the git you have to use yum install git நான் இப்போ இதே கமெண்ட் செக் பண்ணி பார்க்கறேன் git space hyphen version can you check it here git நம்ம ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிட்டோம் now we have a git action is that okay Yes, bro. so git இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் yum install git அது மூலமா நம்ம git இன்ஸ்டால் பண்ண முடியும் git இன்ஸ்டால் பண்ண அடுத்த ஸ்டெப் we have to set the username and password actually நம்ம இப்போ ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறோம் அதுக்கு ஒரு username and password நம்ம செட் பண்ண போறோம் எப்படி நம்ம username and password செட் பண்றது எப்படி நம்ம username and password செட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான் நான் அதுக்கு முன்னாடி okay no problem so let me write a command how to set the username and password set up a username and password ரொம்ப simple so you have to use the command called git config hyphen global user dot email within a double quotation you have to give the email address so this is the command to set the email address this is the command to set the email address that's a first step right how to set an email and email and username இதை நீங்க செட் பண்ணணும் for your repository for what for your repository எப்படி you have to write a command called git config
git config hyphen a global space user dot email within a double quotation நீங்க email address யூஸ் பண்ணணும். இந்த same way git config hyphen global user dot name. Within that you have to pass some username. Email address pass பண்ணணும், username. Anything you can give it. Say for an example, I can give email address. Email address, say I'm using my email address. My email address. Git config hyphen global user dot email, and I'm using some username and press enter. Now once again git config hyphen user dot email in the time user dot name so I'm writing the username, which is say Dinesh. Present. Now let's check whether affect ஆயிடுச்சா இல்லையான்னு. git config hyphen list என்ற command யூஸ் பண்ணா can you see here என்னோட email address name set ஆயிடுச்சு. How to verify? You have to use a command called git config hyphen list command use பண்ணா you can verify this. You can verify. Any doubts so far? இல்ல ப்ரோ. No bro. மத்தவங்கலாம் டவுட் இல்ல ப்ரோ. டவுட் இல்ல bro. okay. Right, so this is okay. Now, so what I will do, I will create one directory, guys. என்ன பண்றேன், ஒரு directory ஒன்னு create பண்றேன். ஒரு directory என்ன create பண்ணலாம், say mkdir. I'm going to create one directory called demo. அப்படியே ஒரு directory ஒரு folder. mkdir என்னன்னா ஒரு folder create பண்ணு அப்படின்னு அர்த்தம். So நான் அப்புறம் center கொடுக்குறேன். முடிஞ்சிச்சு. இப்போ நான் ls கொடுத்தா can you see here demo அப்படின்னு ஒரு directory நான் create பண்ணிருக்கேன். ஒரு folder ஒன்னு create பண்ணிருக்கேன். இந்த folderக்குள்ள போறேன். எப்படி போறது? Let me type cd. எந்த folderக்குள்ள demoன்ற folderக்குள்ள போறோம். Press enter. That's it. If you type ls, I don't have any file. Even is there any hidden file பார்க்கணும்னா ls space hyphen al. Can you see here dot. இது மாதிரி ஏதோ hidden files மட்டும் இருக்கு. See guys, ஒரு directory create பண்றதுக்கு basic linux command you should know. Basic linux commands. Another, we have a command called mkdir. For what? To create a new folder, right? To create a new folder. அதுக்கப்புறம் என்னது? cd for what? Changing the directory. To change the directory. Yeah. So if you want to see any files, ls command. To list files actually. For what? To list files. But to see the hidden files, I have to write ls space hyphen al. To list hidden files. எதுக்காக? To list the hidden files. ls space hyphen al. As of now, ls space al dot no hidden file dot தான், வேற எதுவுமே hidden file கிடையாது. நீங்க கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் குள்ள git இருக்கா இல்லையா, மேக் டைரக்டரி டெமோன்ற ஃபோல்டருக்குள்ள ஏதாவது hidden file இருக்கா, டாட் கிட்னு ஏதாவது hidden file இருக்கா, ஏதாவது git இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கான்னு கேட்டா இல்ல. இது வரைக்கும் git இந்த ஃபோல்டருக்குள்ளேயே கிடையாது. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள கிட்ட கொண்டு வர போறேன். எதுக்காக? என்னோட சேஞ்சஸை ரெக்கார்ட் பண்றதுக்காக. எப்படி கொண்டு வரது? கிட்ட கொண்டு வரதுக்காக நான் யூஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் கமாண்ட், வெரி ஃபர்ஸ்ட் கமாண்ட், அகைன் ஒன் டைம் கமாண்ட்.
இது ஒரே ஒரு டைம் தான் பயன்படுத்தும். git init அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நான் என்டர் கொடுக்குறேன். see it is initialize an empty git repository. It initialized what? An empty git repository. செக் பண்ணிடலாமா? ls என்ற கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. எதுவும் இல்லை, பட் ls ஸ்பேஸ் -al கொடுங்களேன். இங்க பாருங்க, புதுசா ஒரு ஃபைல் உள்ள வந்துச்சு, .git. இந்த .gitக்குள்ள போய் பார்க்கிறேன், cd.git கொடுத்தா அது உள்ள போயிடலாம். ls கொடுத்து பார்க்கிறேன். இங்க பாருங்களேன், எத்தனை ஃபோல்டர்ஸ், எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு. ரைட், ஃபுல்லா பார்க்கணுமா? ls ஸ்பேஸ் டைப் பண்ணி see head, branches, config, description, hooks, info, objects, இது மாதிரி நிறைய டைரக்டரி அண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களுடைய கிட்டை ட்ராக் பண்ண போகுது. அதாவது பிக்சர் உங்க ப்ராஜெக்டை ட்ராக் பண்ண போகுது. அது எப்படி ட்ராக் பண்ண போகுது? இதெல்லாம் எதுக்காகலாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வில் கம் பேக், cd ஸ்பேஸ் டாட் கொடுத்தா பின்னாடி வந்துடலாம். ஸோ நவ் ஐ எம் இன்சைட் த டெமோ ஃபோல்டர். நவ் ஐ எம் இன்சைட் த டெமோ ஃபோல்டர். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கிட்டை இப்போ இந்த ப்ராஜெக்ட் குள்ள என்டர் ஆயிடுச்சு. கிட்ட இந்த ப்ராஜெக்ட் குள்ள என்டர் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, we can call it as working directory அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிட்டல இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு, நிறைய ஸ்டேஜஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட இனிட் பண்ண உடனே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டேஜஸ்க்கு பேரு ஒர்க்கிங் டைரக்டரி ஆர் ஒர்க்கிங் காப்பி ஆர் ஒர்க்கிங் ஏரியா, எல்லாம் ஒண்ணுதான். இது இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்க கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்களேன். கிட் ஸ்டேட்டஸ், வாட் இஸ் த கிட்டோட நிலை என்ன இருப்ப? கிட்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னா, நோ கமிட் செட், நத்திங் டு கமிட், ஆன் பிரான்ச் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டா எந்த சேஞ்சஸும் கிடையாது, எல்லாமே கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் கால்ட் அஸ் ஒர்க்கிங் டைரக்டரி ஆர் ஒர்க்கிங் காப்பி. இந்த டெமோன்ற ஃபோல்டருக்குள்ள யாருமே இல்லை கிட்ட தவிர. இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ஏதாவது ஃபைல்ஸ்ல ஆட் பண்ணிட்டே இருப்பீங்கல்ல. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த ப்ராஜெக்ட்குள்ள டெமோன்ற ப்ராஜெக்ட் சில ஃபைல்ஸ் ஆட் பண்ணி, என்ன ஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம்? சே வில் ஆட் டச் சே 1.txt அப்படின்னு ஒரு ஃபைல் ஆட் பண்ணிருக்கு. ரைட், ஸோ இன்னொரு ஃபைல் ஆட் பண்றேன், டச் 2.txt அப்படின்ற ஃபைல் ஆட் பண்றேன். இப்போ நான் ls கமாண்டை கொடுத்தா how many files we have? 2.txt, 1.txt, right? ls space -al. see 1.txt, 2.txt, .git உள்ள இருக்கு. இப்போ நான் இதுல எத்தனை ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன்? மொத்தம் 2 டெக்ஸ்ட் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். எதுக்குள்ள? இந்த டெமோன்ற ஃபோல்டருக்குள்ள, டெமோன்ற டைரக்டரிக்குள்ள. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிட் ஸ்டேட்டஸ் போடும்போது இட் ஷோஸ் லைக் நத்திங் டு கமிட், ஒர்க்கிங் ட்ரீ வந்து கிளீனா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுக்கல. பட் இப்போ நான் git status அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்றேன். இப்போ என்டர் கொடுத்தா இட் இஸ் வாட் இட் இஸ் சேயிங், ரைட்? இங்க பாருங்க, there is a untracked file. there is an untracked file அப்படின்னா என்ன அர்த்தம்னா, git என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நீ ஏதோ சில சேஞ்சஸ் பண்ணிருக்க. ஆமா, சேஞ்சஸ் பண்ண தானே, 1.txt 2.txt ஃபைல்ஸ் ஆட் பண்ண. அதனாலதான் git அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டு நீ சில ஃபைல்ஸை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்க, அதை நீ எனக்கு ஏன் அந்த ஃபைல்ஸ் நம்ம அன்ட்ராக்டு ஃபைல்னு சொல்லுவோம். கிட்டால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஃபைல், கிட் சொல்லுது சில சேஞ்சஸ் ப்ராஜெக்ட் நடந்திருக்குன்னு சொல்லுது. தட் இஸ் கால்ட் அஸ் அன்ட்ராக்டு ஃபைல். என்ன ஃபைல் நேம்? அன்ட்ராக்டு ஃபைல். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த அன்ட்ராக்டு ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஒர்க்கிங் காப்பில இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு மூவ் பண்ணும். அந்த ஏரியாவுக்கு பேரு ஸ்டேஜிங் ஏரியா. we can call it as a working directory to staging area. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு git add எதை ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ண போறீங்க? 1.txt ரைட். இப்போ நான் போய் git ஸ்டேட்டஸ் செக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் சேயிங் ரைட், நியூ ஃபைல் 1.txt. இந்த ஃபைல் என்ன ஆயிடுச்சா? ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் ஆயிடுச்சு. அதனால கிரீன் கலர்ல காட்டுது. பட் ஸ்டில் 2.txt என்ன ஃபைலா தான் இருக்கு? அன்ட்ராக்டு ஃபைலா தான் இருக்கு. ஸ்டில் 2.txt எந்த ஃபைலா இருக்கு? அன்ட்ராக்டு ஃபைல்.
இப்போ நான் என்ன பண்ணணும், அதையும் ஆட் பண்ணிடுறேன். git ஸ்பேஸ் ஆட் சே 2.txt என்டர் கொடுங்க. இப்போ நான் போயிட்டு git ஸ்டேட்டஸ் செக் பண்ணா இங்க பாருங்க 1.txt ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் ஆயிடுச்சு, 2.txt ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு ரெண்டு ஃபைலுமே மூவ் ஆயிடுச்சு. சரி, பட் இந்த லைனை பாருங்க, சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்னு இருக்கா. நம்ம முதல்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் குள்ள கிட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், கிட் எடிட்ன்ற கமாண்ட் மூலமா. அதுக்கப்புறமா நம்ம சில ஃபைல்ஸ் ஆட் பண்ணோம். அப்போ அது அன்ட்ராக்டு ஃபைல். அந்த அன்ட்ராக்டு ஃபைலை நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ணீங்க. எப்படி, கிட் ஆட்ன்ற கமாண்ட். கிட் ஆட்ன்ற கமாண்ட் என்ன பண்ணும், ஒரு அன்ட்ராக்டு ஃபைலை ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ணும். இப்ப நான் ஸ்டேஜிங் ஏரியால இருக்கிற ஃபைல்ஸை கமிட் பண்ணணும். கமிட் ஆனது கைண்ட் ஆஃப் ஸ்னாப்ஷாட். இந்த ஃபைலை நான் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். அந்த இடத்துக்கு பேரு லோக்கல் ரெபாசிட்டரி, ஆர் வி கேன் கால் இட் அஸ் மெமரி, கிட் மெமரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற வார்த்தையை பத்தி பேசும்போது ஒரு இமேஜை ஷோ பண்ண, அங்க என்னுடைய கோடு வந்து லோக்கலாகவும் இருக்கும் ரிமோட்டாகவும் இருக்கும்னு சொன்னேன். என்னுடைய கோடு லோக்கல்லையும் ஒரு ரெபாசிட்டரி இருக்கும், ரிமோட்லயும் ஒரு ரெபாசிட்டரி இருக்கும். இப்போ நான் ரிமோட்டை பத்தி பேசல, ஐ எம் ஒன் அண்ட் ஒன்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் லோக்கல் தான். இதுதான் என்னுடைய EC2 மிஷின். நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ நான் லோக்கலா ஒரு ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணணும். அந்த லோக்கல் ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றது, லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணா மட்டும்தான் நான் இங்கிருந்து யாருக்கு அனுப்ப முடியும், ரிமோட்டுக்கு அனுப்ப முடியும். அதனால என் கோடு லோக்கல் சர்வர்லயும் இருக்கும், ரிமோட் சர்வர்லயும் இருக்கும். ஈவன் ஒரு சர்வர் ஃபெயில் ஆனது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ரைட், சரி, நம்ம எப்படி லோக்கல் ரெபாசிட்டரி கிட் மெமரி எப்படி கிரியேட் பண்றது, அதை கிரியேட் பண்றதுக்கான யூஸ் பண்ற கமாண்ட் தான் கிட் கமிட் -m. ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு மெசேஜ். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1.txt 2.txt added அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துங்க. ஏன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ப்ரெசென்ட், தட்ஸ் இட். நீங்க எப்ப கமிட் பண்ணிட்டீங்களோ, கமிட் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் ஒன் கமிட் ஐடி. ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ண உடனே ஒரு ஆர்டர் ஐடி கிடைக்கிறது இல்லையா, அதே மாதிரி உங்க கோட்ல நீங்க கமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கமிட் ஐடி ஒன்று கிடைக்கும். கமிட் ஐடி, it is also called as ash. Commit ID is also called as ash. Now if you check git status, can you see here what it is saying? On branch master, nothing to commit, working tree clean அப்படின்னு வந்துச்சு. அப்போ எந்த சேஞ்சஸா இருந்தாலும் அது 3 ஸ்டேஜஸ் ஞாபகம். சேஞ்சஸ் பண்ற இடத்துக்கு பேரு ஒர்க்கிங் காப்பி. நீங்க எந்த ஃபைலை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒர்க்கிங் காப்பில இருந்து அடுத்த அது போற ஸ்டேஜுக்கு பேர் ஸ்டேஜிங் ஏரியா, இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அகைன் ஸ்டேஜிங் ஏரியால இருந்து உங்க கோடு எங்க போகும், லோக்கல் ரெபாசிட்டரி, லோக்கல் ரெப்போ. ஸோ நீங்க இந்த 3 வார்த்தையுமே யூ ஷுடன்ட் ஃபர்கெட் திஸ். ஒர்க்கிங் காப்பி, ஸ்டேஜிங் ஏரியா, local repo. So this is a simple image. Working directory, staging area, git repository or local repository. So this is you have to remember. The first stage நீங்க என்ன சேஞ்சஸ் வேணா பண்ணிக்கோங்க, அந்த இடத்துக்கு பேர் தான் ஒர்க்கிங் காப்பி. இந்த ஒர்க்கிங் காப்பில இருந்து நீங்க ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகணும்னு நினைச்சா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் git ஸ்பேஸ் add அந்த ஃபைலுடைய நேம். இல்லைங்க நிறைய ஃபைல் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் புட் ஒன் டாட் போதும், டாட்டை மட்டும் கொடுங்க. இதை யூஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடலாம். இப்போ ஸ்டேஜிங் ஏரியால இருந்து நீங்க லோக்கல் ரெபாசிட்டரியில கிட் ரெபாசிட்டரிக்கு போனோம்னா கமிட் பண்ணணும். கிட் கமிட் -m ஏதாவது ஒரு மெசேஜ் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிடும்,
கோடு வந்து எதுக்கு போயிடும்? git repository, அதாவது லோக்கல் ரெபாசிட்டரி. லோக்கல் ரெபாசிட்டரி. ஸோ இந்த ஒர்க்கிங் டைரக்டரில இருந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகணும்னா you have to use git add command. ஸ்டேஜிங் ஏரியால இருந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு போகணும்னா you have to use the git commit command. இத்தனை ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் தான் உங்க கோடு ஒர்க்கிங் டைரக்டரில இருந்து git ரெபாசிட்டரிக்கு போகும். இந்த ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் ஆகிறதுக்கு git ஸ்பேஸ் add ஸ்பேஸ் டாட், இல்ல ஒரு பர்டிகுலர் ஃபைல் அனுப்பணும்னா டாட்டுக்கு பதில் பர்டிகுலர் ஃபைல் நேம் மட்டும் அனுப்பலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் யுவர் கிட். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க உங்க கோடை கமிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கமிட் ஐடி கிடைக்கும், which is 7 digits commit ID. ஆக்சுவலி ஒரிஜினலா பாத்தீங்கன்னா 7 digit கிடையாது, 40 digit ஆக்சுவலி. அது 40 digit. பட் நம்மளுக்கு ஷோ வருது 7 digit தான் ஷோ. இங்க பாருங்க எத்தனை டிஜிட் கமிட் ஐடி அது இங்க இருக்க பாருங்க. 7 digit commit ID 3A5F132. ஒவ்வொரு வாட்டி கோடை கமிட் பண்ணும்போது you will get an ID that is called commit ID. இப்போ ஒருவேளை அந்த கமிட் ஐடி எனக்கு ஃபுல்லா பார்க்கணும், 40 டிஜிட்மே பார்க்கணும்னா நான் சொல்ற கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. git log அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். இங்க பாருங்க இதுதான் 40 டிஜிட் கமிட் ஐடி. இதுல முதல்ல இருக்கிற 7 டிஜிட் தான் நீங்க முன்னாடி பார்த்தீங்க. 7 டிஜிட் பண்றோம், 7 டிஜிட் பண்றோம். பட் 40 டிஜிட் கமிட் ஐடி. யாரு சேஞ்ச் பண்ணது? தினேஷ், அவருடைய இமெயில் அட்ரஸ் இது. இது எந்த டைம்ல அவர் பண்ணாரு? 10:27. இப்ப டைம் வந்து 4:1. ஆக்சுவலி இது வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ணமோ அதுக்கேத்த டைம். EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஒரு ரீஜனை பயன்படுத்திக்கல, ஹோகியோ யூஸ் பண்ணிருந்தது, ஹோகியோ ரீஜன். அப்போ அந்த ஹோகியோ ரீஜன்ல இருக்கிற டைம் 10:27 செப்டம்பர் 19. ஸோ 1.txt 2.txtன்றது நான் ஆட் பண்ண மெசேஜ். இது ஓகே கைஸ்? எவ்ரிவன்? Yes, bro. ஓகே ப்ரோ. சரி, இப்போ நான் இந்த ஃபைல போய் சில சேஞ்சஸ் பண்றேனே, என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? சப்போஸ் நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி எங்கிட்ட 1.txt ஒரு ஃபைல் இருந்துச்சுல்ல, அந்த 1.txt ஃபைலை நான் ஓபன் பண்றேன். vi1.txt அப்படின்ற ஃபைலை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு ரைட் சம்திங். நான் என்ன எழுதலாம்? சேவ் hi 1.txt வெல்கம் டு கெட் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி சம் மெசேஜ் நான் எழுதுறேன். வெல்கம் டு கெட். ஓகே, now what I will do, I will save this particular file, press escape, put colon wq exclamation. I have saved this particular file. If I check the git status, right now, can you see here? என்ன சொல்லுதுன்னு பாருங்க. there is a modified file. நான் இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். say touch 3.txt. press enter. now if you check git status, ஒரு ஃபைலை நான் மாடிஃபை பண்ணிருக்கேன், ஒரு புது ஃபைலையும் கிரியேட் பண்ணிருக்கேன் 3.txt. இப்போ என்ன கிட் சொல்லுது? நீ வந்து அன்ட்ராக்டு ஃபைல் வச்சிருக்க, நீ என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை ட்ராக் பண்ணு, அதுக்கப்புறம் கமிட் பண்ணு. நான் என்ன பண்றேன்? I'm going to convert, send it to the staging area. How? git space add space dot. இப்படி என்டர் கொடுத்தா if you check the git status, can you see here? இப்போ நான் கமிட் மட்டும் பண்ணா போதும். இது ஒர்க்கிங் காப்பில இருந்து எங்க போயிருக்கு? ஸ்டேஜிங் ஏரியா. இப்போ நான் ஸ்டேஜிங் ஏரியால இருந்து எங்க அனுப்பணும்? லோக்கல் ரெபாசிட்டரிக்கு. எப்படி அனுப்புவீங்க? git commit -m ஏதோ ஒரு மெசேஜ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட செகண்ட் கமிட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். now can you see here one more commit id we got? this is another commit id. இந்த commit id வச்சு தான் லேட்டர் என்ன பண்ண முடியும்? ரிவர்ட் பண்ண முடியும். இல்ல லேட்டர் எனக்கு அந்த கோட் வேணும்னா நான் எப்படி ரிவர்ட் பண்றது? that time you need this commit id. அதனால git is a record tool, right? It will record those changes. now if we check git status, can you see here on branch master nothing to commit, working tree clean. how to see all the information? git log. இதுதான் நான் முதல்ல பண்ண கமிட், கரெக்டா 10:27.
அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கமிட். 40 கமிட் ஐடி. இது நான் செகண்ட் பண்ண கமிட். அதனுடைய கமிட் ஐடி பண்ண பர்சனுடைய பேரு பிளஸ் 10:33க்கு நான் கரெக்டா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் எந்த சேஞ்சஸ் இந்த ஃபைல்ல பண்ணாலும், இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணா இதுல இந்த ஃபைல்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது இப்ப. பட் நான் ஒருவேளை ஏதோ ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி எந்த சேஞ்சஸ் நான் பண்ணா கூட ஆட்டோமேட்டிக்கா யார் ட்ராக் பண்ணிடும்? கிட் என்ன சொல்லுனா, தேர் இஸ் சேஞ்சஸ் இந்த கிட். நான் இப்போ செக் த கிட் ஸ்டேட்டஸ் ரைட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் டைப் பண்ணேன், அப்ப எதுவுமே சொல்லல. பட் இப்ப பாருங்க, நீ ஒரு ஃபைலை மாடிஃபை பண்ணிருக்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? I have to add that into the staging area. And then I have to commit those changes. Git commit space -m, say this is my third commit. Now if we check the git status, nothing to commit, working tree is clean. Now if we go with the git log command, now I can see there are 3 commits. Either the first commit, this is my second commit, and this one is my third commit. அப்போ ஒவ்வொரு வாட்டி நீங்க பண்ற சேஞ்சஸ் யார் ட்ராக் பண்றது? Git is tracking. Am I clear, guys? Yes, Yes, bro. Any doubts so far? இல்ல ப்ரோ, இப்போதைக்கு எதுவும் டவுட் இல்லை. Sure, guys. No question, no doubt so far. நோ ப்ரோ, No நாளைக்கு ஒர்க் confusion, பண்ணி nothing. பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்குறோம். Okay, fine. சரி, ஃபர்ஸ்ட் டே செஷன் தான், ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, நான் இப்ப பண்ண வரைக்கும் யூ கைஸ் கேன் ட்ரை ஃப்ரம் யுவர் சைட். என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் லெட்ஸ் ப்ரொசீட் டுமாரோ. இஸ் இட் ஓகே? யா ஓகே ப்ரோ. okay, bro. Okay, bro. Guys, tomorrow just to plan it, minimum 1.5 hours or 2 hours just to plan it. Tomorrow, let's take கொஞ்சம் அதிகமா எடுக்கலாம். Okay? ஓகே ப்ரோ. Thank you, guys. Thank you. Bye. தேங்க்யூ ப்ரோ. பை.